இந்த கிறிஸ்துமஸை இன்னும் அழகாக்க காஞ்சிபுரம் SM சில்க்ஸில் 60% வரை சிறப்பு தள்ளுபடி. அருகில் உள்ள ஷோரூமை இப்பவே விசிட் பண்ணுங்க. உச்சத்தை தொட்ட தங்க விலை, மீட்க முடியாத அடகு நகையை விற்பதற்கு இதுவே சரியான நேரம். இனியும் யோசிக்காதீங்க. உங்க தங்க நகைய அதிக விலைக்கு விற்க சிறந்த வழி பிரைம் கோல்ட் ஹப் 9840551787. ஆஹா, no compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. தாவேக்கான பர்மிஷன் கிடைக்க மாட்டேங்குது. அதிகாரிகள் பர்மிஷன் கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா மேலிடத்தில் இருக்கக்கூடிய ஆளுங்கட்சியை சேர்ந்தவர்கள் அதை விட மாட்டேங்கிறாங்க. அண்ணன் செங்கோட்டையன் அவர்கள் எந்த ஒரு பிரஸ் மீட் வச்சாலும் எந்த ஒரு விழாக்கு போனாலும் நீங்கள் தான் என் கூட இருக்கணும், நீங்கள் தான் முக்கியம், இவ்வளோ ஆண்டு காலம் நீங்கள் வேலை செஞ்சுருக்கீங்க, உழைச்சிருக்கிறீங்க, நீங்கள் என் கூட நில்லுங்கன்னு சொல்லி அவரே அழைச்சி தான் கூட்டு போய் நிற்க வைக்கிறாரு. இத்தனை ஆண்டு கால அரசியல் பயணத்துக்கு அப்புறம் இன்னும் மனுஷன் இன்றைக்கு பாருங்க, தலைவரை ஜெயிக்க வைக்காம நான் உறங்க மாட்டேன் அப்படிங்கிறார். இனிமேல் என்னுடைய உழைப்பு எல்லாமே நான் உயிர் இருக்க வரைக்கும் தளபதிக்கு தான்றாரு. அவர் நினைச்சிருந்தா மற்றவங்க போல திமுகவில் போய் ஐக்கியமா இருக்கலாம், இல்ல பாஜகவுக்கு போயிருக்கலாம், தனி கட்சியை கூட அவர் வேண்டி ஆரம்பிச்சிருக்கலாம். ஆனா ஏன் எங்க தலைவர் அவர் தேர்ந்தெடுத்தாரு அப்படின்னா, அவருக்கு தலைவர் 3 நிமிஷம் பேசினாருன்றீங்க, 3 நிமிஷம் பேசுறதுக்கு 30 நாள் திமுக மேடை போட்டு அழுதுகிட்டு 30 நாள் 30 அமைச்சர் பேட்டி கொடுக்குறாங்க எங்களுக்கு எதிராக. கேட்டா எங்களுக்கு தாவேக்கால ஒரு பொருட்டே இல்லை, புதுசாக ஆரம்பிச்ச கட்சி, இவங்கெல்லாம் என்ன பண்ண போறாங்க, அப்புறம் ஏன் 30 வருஷம் போல எங்களை பற்றியே பேசிட்டீங்க இல்லையா. தலைவர் ஒரு விஷயத்தில் தெளிவாக இருக்காரு. என்ன அப்படின்னா, என் கட்சி வைத்திருக்கக்கூடிய கொள்கைகள் ஏமாற்ற மாட்டோம், பொய் வாக்குறுதிகள் கொடுக்க மாட்டோம், அதை ஏற்றுக்கிட்டு வரதா தான் வாங்க. நீங்கள் அணிலன்றீங்க, திரும்ப உங்களை பார்த்தா ஆமன்னு சொன்னால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க? அதை சொன்னால் என் தலைவர் என்னை திட்டுவார். இப்போ இதுக்கே எனக்கு பயமாக இருக்குது, திட்டுவார். ஏன்னா ரொம்ப நாளாக அண்ணன் எதிர்பார்த்துட்டு இருந்தார், என் தம்பி வருவான், என் தம்பி வருவான்னு எதிர்பார்த்துட்டு இருந்தார். நாங்கள் நீங்கள் வேணால் நம்பி வாங்க, ஆட்சி அதிகாரத்தில் பங்கு தரோன்னு சொல்லிட்டோம். அவ்வளவுதான் பிரச்சனை. அடுத்து இப்போ புதுசாக ஒரு கேள்வி, நீங்கள் திராவிடமா, தமிழ் தேசியமா, இந்திய தேசியமா, இல்லை சென்டரிசமா, கம்யூனிசமா, இதில் எது நீங்கள்? சரி, நான் என்ன கேட்குறேன், திராவிட கழகங்கள் அம்பேத்கரை வச்சுக்கிட்டாலும் திராவிடத்திற்கான தலைவர்னு அவர் சொல்லுவீங்க, இல்ல தமிழ் தேசியத்தில் இருக்கக்கூடியவர்களுமே அம்பேத்கருடைய சட்டத்தை மதிச்சு தான் நடந்துச்சு. அப்ப தமிழ் தேசியத்திற்கான தலைவர் நீங்க சொல்லுவீங்களா, இல்ல கம்யூனிஸ்டுக்காரங்க மதிப்பாங்க கம்யூனிஸ்டுக்கான தலைவர்னு சொல்லுவீங்களா? பராசக்தி ஜனநாயகன், நீங்க பராசக்தி ஒரு திரைப்படமா இருக்கலாம், ஜனநாயகன் ஒரு திரைப்படம் மட்டும் கிடையாது. இந்த திரைப்படம் ஒரு 100 பொதுக்கூட்டங்களுக்கு சமம், ஒரு 50 மாநாட்டுக்கு சமம். அதன் சினிமா நேயர்களுக்கு பெரிய வணக்கம். இன்னைக்கு நம்மளோட தமிழக வெற்றி கழகத்தின் மாநில இணை செய்தி தொடர்பாளர் ரமேஷ் அவர்கள் ரொம்ப தெளிவான விளக்கம், போல்டா நிறைய விஷயங்கள் பேச போறோம். வழக்கமா அவர்கிட்ட இருந்து அதுதான் கிடைக்கும். வணக்கம். வணக்கம் முரளி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ரொம்ப நாளைக்கு அப்புறம் உட்காரோன்னு நினைக்கிறேன். டைம் நோசின்ற மாதிரி நிறைய மாற்றங்கள் முன்னேற்றங்களும் பார்க்க முடியுது. அஸ் அ ஃப்ரெண்டாகவும் நண்பராகவும் நான் ஒரு பெரிய வாழ்த்துக்களை சொல்லிடுறேன். நானும் பதிவு பண்ணணும். ஏன்னா நம்ம மக்கள் இயக்கமாக இருக்கும்பொழுது இங்கேருந்து நம்ம நிறைய பேசி ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அதெல்லாம் எனக்கு ஒரு பேஸ்மெண்ட்டாக இருந்திருக்கு. நான் இந்த இடத்த ரீச் பண்ணுறதுக்கு என்றைக்கும் மறக்க மாட்டேன். நன்றி, ரொம்ப நன்றி. அதான் நான் சொல்கிறேன், ஒரு முன்னேற்றம் அப்படின்றது எங்களுக்கு நண்பரில் ஒருத்தர் முன்னேறது எங்களுக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. எப்பவுமே உங்களோட பயணிப்போம் அப்படின்ற ஒரு நம்பிக்கையும் வாழ்த்துக்களோடு ஆரம்பிக்கிறேன். ஸோ நான் தமிழக வெற்றி கழகம், எனக்கு மலேசியாவில் நடந்த நிகழ்ச்சியிலேருந்து நான் தொடங்கிறேன். நிறைய மேடைகளை உங்களை பேச முடியுது, விவாத மேடைகளில் நிறைய விஷயங்களை பகிரங்கமாக எடுத்து முன்வைக்கிறீங்க. ஆதரவும் எதிர்ப்பும் ரெண்டையுமே சமாளித்து பயணிச்சுக்கிட்டு இருக்கீங்க. மலேசியாவிலேருந்து விஜய் அவர்கள் இங்கே வராங்க. ஏர்போர்ட்டில் நடந்த அந்த தள்ளுமுள்ளு அது திட்டமிட்டு நடந்திருக்கும் அப்படின்றத நிறைய இடங்களில் எங்களால் பார்க்க முடியுது. சமூக வலைத்தளங்களும் எழுதிட்டு இருக்காங்க. அது எப்படி நீங்கள் பார்க்குறீங்க உங்களோட பார்வையில்? இல்லை, அந்த நிகழ்வு திட்டமிட்ட நடக்கப்பட்டுச்சா, இல்லை எதர்ச்சியாக நடந்ததா அப்படிங்கிறத தாண்டி மேக்ஸிமம் அது போல் நடக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு மனநிலை தான் நாங்கள் பார்க்குறோம். ஏன்னா அவர் போகிற இடங்கள்லாம் மிகப்பெரிய ஒரு கூட்டங்கள் வர்றதை நம்ம பார்க்குறோம். முதல்ல அவருடைய சேஃப்டி ஒரு பக்கம் இருந்தாலுமே அங்கே இருக்கக்கூடிய பொதுமக்களுடைய சேஃப்டியும் நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது. நம்ம அதை தான் எல்லா இடத்தையும் ரிக்வஸ்ட் பண்ணுறோம். ஸோ எல்லாருடைய சேஃப்டியும் முக்கியம், அவருடைய சேஃப்டி எந்த அளவுக்கு முக்கியமோ பொதுமக்களுடைய சேஃப்டியும் முக்கியம். பட் ஆனால் சமூக வலைத்தளங்கள் இதை திட்டமிட்டு நடந்தது போல் நிறைய எழுதிட்டு இருக்கிறாங்க. பட் அதோடைய உண்மைத்தன்மை என்னன்றதை நம்ம விசாரிக்கும் போது தான் தெரியும். அது தெரியாமல் நம்ம ஒருத்தர் மேலே குற்றம் சாட்டவும் நம்ம விருப்பப்படலை. பட் அது விரும்பத்தகாத ஒரு நிகழ்வு தான். இல்லை, மலேசியாவில் ஒரு 1 லட்சம் மேற்பட்டவரை ஒரு இடத்துல கூடுறாங்க. அது ரொம்ப ஆர்கனைஸ்டாக நடந்த ஒரு விஷயமா இருந்துச்சு. இங்கே இறங்குனதுமே இந்த ஒரு நிகழ்வு நடந்ததும் எப்படி அதை கனெக்ட் பண்ணிக்கிறாங்கன்னு நினைக்கிறீங்க? அது எப்படி? நீங்கள் ஏன் மலேசியாவுக்கு போயிட்டீங்க? இங்கே இருக்க பாண்டிச்சேரியிலே உங்களுக்கு தெரியாதா? ஓகே, பாண்டிச்சேரியில் நம்ம மக்கள் சந்திப்பு நிகழ்வு நடத்துகிறோம். கிட்டத்தட்ட வந்திருக்க கூட்டத்துக்கு அதிகமான அளவில் போலீஸ் பாதுகாப்பு கொடுக்கப்பட்டு ரொம்ப சிறப்பாக அந்த மாநிலத்தில் இருக்கக்கூடியவர்கள் அதை நடத்துனாங்க. அப்போ அந்த அளவுக்கு அங்கே நடத்தும்போது ஏன் தமிழ்நாட்டில் அது நடக்கலை அப்படின்றது தான் நம்ம கேள்வி கேட்குறோம். ஏன்னா தமிழ்நாட்டில் அதுக்கான பாதுகாப்பு கொடுக்கப்படுதா எல்லா இடங்கள்லையும் அப்படின்றது நமக்கு ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்குது. நம்ம இயக்கமாக இருக்கும் பொழுதுலேருந்து பயணிச்சுக்கிட்டு இருக்கோம். அப்போ ரொம்ப ஒரு மாதிரி ஹெல்த்தியான ஒரு விஷயமா உள்ளே இருந்துக்கிட்டே இருந்துச்சு. இந்த மாவட்டத்திலேருந்து யார் வந்தாலும் சரி, அடுத்த மாவட்டத்தில் யார் இருந்தாலும் சரி, அவங்களுக்குள்ள ஒரு பாண்டிங் அப்படின்னு ஒரு விஷயங்கள் இருந்துச்சு. சமீபத்தில் தமிழக வெற்றி கழகத்தில் இந்த பொறுப்பு அப்படின்னு வழங்கப்பட்டதுக்கப்புறம் சில கருத்து வேறுபாடுகள் இருக்கோ தமிழக வெற்றி கழகத்தில்? வெளியிருக்க பார்க்கக்கூடியவங்களுக்கு அப்படி தான் தோணுது.
இப்போ யாருக்கு தான் ஆசை இருக்காது? எல்லாருக்குமே ஆசை இருக்கும். எல்லாருக்கும் ஒரு பதவி மேலே ஆசை இருக்கும். எல்லாருக்கும் மாவட்ட செயலாளர் ஆகணும். எல்லாருக்கும் ஒரு மாநில பொறுப்புல வரணும். எல்லாருக்குமே வந்து தலைவர் கூட இருக்கணும். அப்படின்ற ஆசைகள் இருக்க தான் செய்யும். அதில தவறும் கிடையாது. நம்ம அது வந்து தவறு சொல்றதுக்கு இல்ல. ஓகே. பட் ஆனா தலைவர் ஒரு முடிவு எடுக்கிறாரு இல்லையா? தலைவர் வந்து யார எந்த இடத்துல உட்கார வைக்கணும்னு ஒரு முடிவு எடுக்கிறாரு. நீங்க எல்லாருமே தலைவர நம்பி தான் அரசியலுக்கு வரீங்க. தலைவர் வந்து அரசியலுக்கு வருவாருன்னு தெரியாத காலகட்டத்தில 30 ஆண்டுகளுக்கு முன்னாடி ரசிகர் மன்றம் ஆரம்பிச்சு வேலை பார்த்தவங்க இருக்கிறாங்க. அவங்களுக்கு தெரியவே தெரியாது. தலைவர் அரசியலுக்கு வருவாரான்னா அவங்களுக்கு தெரியாது. ம். அவர் அன்றைக்கெல்லாம் வந்து இந்த காதல் படங்கள் நடிச்சிட்டு இருந்தாரு. அப்போ வந்து இவர் வந்து ஒரு மிகப்பெரிய மாஸ் ஹீரோவா மாறுவாரா? இவர் வந்து மிகப்பெரிய அரசியல் கருத்துள்ள படங்கள் நடிப்பாரா? இவர் வந்து ஒரு இயக்கத்த தொடங்குவாரா? ஒரு அரசியல் கட்சி தொடங்குவாரா? அப்படிங்கிறதெல்லாம் யாருக்கு தெரியும்? உங்களுக்கு தெரியுமா? எனக்கு தெரியுமா? தெரியாது. அப்ப அன்றைக்கே அவர நம்ம ரசிச்சோம். அன்றைக்குமே வந்து அங்க இருக்கக்கூடிய ரசிகர்கள் என்ன பண்ணாங்கன்னா, அவரோட இருக்கக்கூடிய ரசிகர் மன்றத்துல இருந்தவங்க எல்லாருமே என்ன பண்றாங்க? உதவிகள் செய்றாங்க. பிளட் டொனேஷன் குடுக்குறாங்க. முடிஞ்ச அளவுக்கு அன்றைக்கு இருந்த காலகட்டத்துக்கு தேவையான அளவு உதவிகள் செய்றாங்க. ம். ஏன் மு.க. ஸ்டாலின் அவர்கள் மேயரா இருக்கும்பொழுது வந்து கிட்டத்தட்ட அங்க வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு சென்னையில வந்து அரிசி வழங்குவது கூட நம்முடைய ரசிகர் மன்றத்து சார்பா செஞ்சிருக்கிறாங்க. தலைவரே வந்து அத வழங்கியிருக்கிறாரு. அப்ப அன்றைக்கு இவர் அரசியலுக்கு வருவாருன்றது யாருக்கும் தெரியாதப்போ, எந்த நம்பிக்கையுமே இல்லாம தானே வேலை பார்த்தாங்க. ஓகே. எந்த ஆதாயமும் எதிர்பார்க்காம தான் தலைவர்ட்ட வேலை பார்த்தாங்க. அவங்க அன்னைக்கு நினைச்சிருப்பாங்களா, நான் ஒரு மாவட்ட செயலாளர் ஆகப் போறேன். நான் ஒரு மாநில நிர்வாகி ஆகப் போறேன். இல்ல நான் இப்படி ஒரு பொசிஷனுக்கு வரப்போறேன் அப்படின்னு யாராவது நினைச்சிருப்பாங்களா? நினைக்கல. அப்ப இன்றைக்கு வந்தவர்களுக்கு அந்த பொறுமையும் முக்கியம் இல்லையா? ம், ம், அப்ப ம். அந்த பொறுமை இருங்க. தலைவர் ஒரு முடிவு எடுக்கிறாரு. உங்கள ஒரு இடத்துல உட்கார வைக்கிறாருன்னா, அது மிகச் சரியாக தான் இருக்கும். அவர் அது சரியான முடிவு எடுப்பாரு. இன்னைக்கு ரமேஷ் இந்த இடத்துல உட்கார வைக்கணும்னு முடிவு பண்ணது தலைவர் தான். வேற யாருமே கிடையாது. அவர் தான் என்ன உட்கார வைக்கிறாரு. அவர் தான் என்ன பேச வச்சிருக்காரு. ம். அப்ப இந்த இடம் இவனுக்கு கரெக்ட்டா இருக்கும்னு முடிவு பண்றது அவர். அதை ஏத்துக்கிட்டு செய்யறது தான் என் வேலை. ஓகே. அப்ப தலைவர்ட்ட போயிட்டு நீங்க ஏன் இந்த பொறுப்புல போட்டீங்க? நீங்க ஏன் அந்த பொறுப்புல போடல? நீங்க அவருக்கு அத குடுத்துட்டீங்க. எனக்கு ஏன் அத குடுக்கலன்னு சண்டை போடுறதுக்கு நான் இங்க வரல. ம். தலைவர் நீ போடா மக்களுக்காக சண்டை போடுறேன்னு தான் உட்கார வச்சிருக்காரு. அப்ப அந்த வேலைய தான் நான் செய்யணும். அத நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். எல்லாரும் அத தான் செய்யணும். அஜித் அவங்ககிட்ட இருந்து தொடங்கிடுறேன். இங்க வந்து பனையூர்ல வந்து நடந்தக்கூடிய சின்ன போராட்டமா இருக்கட்டும், அவங்க அந்த விபரீத முடிவு எடுத்ததுக்கு என்ன காரணம்? என்ன மன உளைச்சல்? இதுக்கு பின்னாடி யாரோ இயக்குறாங்க அப்படின்றது நிறைய விஷயங்கள் நாங்க கேள்விப்படுறோம். என்ன நடக்குது அஜித்தாவை சுற்றி? இயக்குறாங்களா இல்லையான்றது அது தனி கான்செப்ட். அத நம்ம விட்டுடுவோம். ஆனா கண்ணு முன்னாடி நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, உங்களுக்கு ஒரு பொறுப்பு தேவைப்படுது. ஆமா. நீங்க ஒரு மாவட்டத்தை வந்து நீங்க பொறுப்பு கேட்குறீங்க. சரி தாராளமா நீங்க வந்து தலைமையில இருக்கக்கூடிய நிர்வாகிகள் எல்லாரையும் நீங்க ஆக்சஸ் பண்ண முடியும். யாரையுமே ஆக்சஸ் பண்ண முடியாமலாம் கிடையாது. இன்னொன்று ரீசென்ட்டா எங்க பொதுச் செயலாளர் வந்து கூட்டத்தில கூட அறிவிச்சாரு. தலைமை அலுவலகத்தில வந்து எல்லாருடைய நம்பர்ஸையும் வந்து நான் பிரிண்ட் போட்டு ஒட்டிடுறேன். ம். எல்லா மாவட்ட செயலாளர்கள், மாநில நிர்வாகிகள் எல்லாரோட நம்பர் இருக்கும். நீங்க யார் வேணாலும் யார்ட்ட வேணாலும் பேசுங்க. உங்களுக்கு என்ன விஷயங்களோ பேசுங்க. கூட்டங்கள் நடத்துங்க. யார வேணா கூப்பிட்டுக்கோங்க. பேச வைங்க. விழாக்கள் நடத்துங்க. கட்சியோட வளர்ச்சி பணிகளுக்கு என்னெல்லாம் தேவையோ நான் செஞ்சு தரேன் அப்படிங்கிறத பொதுச் செயலாளர் வந்து அன்னைக்கு எல்லார்ட்டையும் சொல்றாரு. ஓகே. ஸோ இத பண்ணுங்கன்னு சொல்றாரு. நீங்க வந்து நான் யாரையுமே நீங்க வந்து யாருக்காகவும் நீங்க எதுவும் பண்ண வேணாம். எல்லாரும் ஒற்றுமையா வேலை பாருங்க. எல்லார்ட்டையும் பேசுங்க அப்படின்றது எங்க பொதுச் செயலாளர் அன்னைக்கு எல்லார் முன்னாடியும் தான் அறிவிச்சாரு. எல்லா மாவட்ட செயலாளரும் கூப்பிட்டு தான் அறிவிச்சு எல்லாமே பண்றாங்க. ஸோ இந்த மாதிரி பேரியர்ஸ் எதுவுமே இருக்கக்கூடாது. அப்போ எல்லாருமே ஆக்சஸபிளா இருக்கிறாங்க. நீங்க தாராளமா போய் பேசலாம். உங்களுடைய குறைகள் என்னன்றத சொல்லலாம். உங்களுடைய எதிர்பார்ப்பு என்னன்னு சொல்லலாம். ஆனா அட் த எண்ட் முடிவு பண்ண போறது தலைவர் தான். ம். அப்ப தலைவர் தான் யார பொறுப்புல உட்கார வைக்கணும்னு முடிவு பண்றாரு. அத கட்டுப்பட்டு நடக்கிறது தான் நம்மளுடைய வேலை. இன்னொன்று அன்றைக்கு அந்த இடத்துல அத செய்திருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஓகே. ஏன்னா அவரு வந்து ஒரு புரோட்டோகால் ஒரு அரசியல் கட்சிக்குன்னு ஒரு புரோட்டோகால் இருக்கு. ஆமா, அத நீங்க ஆமா. ஃபாலோ பண்ணணும். முதல்ல வந்து மாநில நிர்வாகிகள் யார் இருக்காங்க, பொதுச் செயலாளர் இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் தலைவர்ட்ட அது போகும். படிப்படியான அந்த புரோட்டோகாலை ஃபாலோ பண்றது தான் இன்னைக்கு ஒரு கிளைக்கழக நிர்வாகி இருக்காங்கன்னா, கிளைக்கழக நகரத்துல பார்ப்பாங்க. நகரத்துல இருக்கவங்க மாவட்ட செயலாளரை பார்ப்பாங்க. மாவட்ட செயலாளர் மாநில நிர்வாகியை பார்ப்பாங்க. இப்படி தான் போகும். ஒரு பக்கம் அந்த புரோட்டோகாலை ஃபாலோ பண்ணணும். 2வது அவர் வந்து ஒரு ஒய் செக்யூரிட்டி பாதுகாப்புல இருக்கிறார். ம். அவருக்கு எதற்காக ஒய் செக்யூரிட்டி குடுத்துருக்காங்க? அவருக்கு ஒரு த்ரெட்டனிங் இருக்கு. அவர் பல்வேறு இடங்கள்ல மக்கள சந்திக்கிறாரு. அப்ப அவருக்கு சம் த்ரெட்டனிங் இருக்கிறதுனால தானே அந்த ஒய் செக்யூரிட்டி பாதுகாப்பு வந்து கவர்மெண்ட் குடுக்குது. ஆமா. அப்ப அந்த ஒய் செக்யூரிட்டி பாதுகாப்பை தாண்டி நம்ம போய் அத தடுக்கக்கூடிய இடத்துல ஒரு விஷயத்த நம்மளே செய்யலாமா? ம், ம். அப்ப அது வந்து பொதுமக்களுக்கு என்ன மாதிரியான ஒரு பார்வைய குடுக்கும்? அப்ப இது போன்ற விஷயங்கள நீங்க அவாய்ட் பண்ணிட்டு, தலைவர பத்தி உங்களுக்கு நல்லா தெரியுங்க. 30 வருஷம் வேலை பார்த்த அத்தனை பேரையும் மாவட்ட செயலரா உட்கார வச்சிருக்காருங்க. ஆட்டோ ஓட்டுறவங்க மாவட்ட செயலாளரா இருக்கிறாங்க. இது மாற்றுத்திறனாளிகள் வந்து இன்றைக்கு வந்து மாவட்ட செயலாளரா இருக்காங்க. பெண்களுக்கு மாவட்ட செயலாளர்கள் குடுத்துருக்காங்க. மாநில நிர்வாகிகள் குடுத்துருக்காங்க. ஒவ்வொரு மாவட்டத்திலும் சரிபாதி போஸ்டிங்ஸ் வந்து பெண்களுக்கு குடுத்துருக்காரு. எல்லா இடங்கள்லயும் குடுத்துருக்காரு. ஏதோ நீங்க வந்து தலைவர் எதுவுமே செய்யாத மாதிரி நம்ம ஒரு விஷயத்த நம்மளே உருவாக்குனா அது எப்படி இருக்கும்? இல்ல அவர்கிட்ட போவே மாட்டேங்குது. அவர் பார்வைக்கு போவே மாட்டேங்குதுன்னு சொல்றாங்க. அந்த கருத்து தப்போ? அவர் எல்லாமே எல்லாத்தையும் பார்த்துட்டு பார்க்குறாரு. இருக்காரு. எல்லாத்தையும் பார்க்குறாரு. எல்லாத்தையும் இப்ப நீங்களும் நானும் பேசிக்கிட்டு இருக்கோம். ஓகே. நானே ஒரு வார்த்தை யாராவது ஒரு தலைவர மரியாதை குறைவா பேசினா அடுத்த நாள் எனக்கு ஃபோன் வரும். ம், ம். நான் அனுபவப்பட்டிருக்கேன். ஏதோ ஒரு இடத்துல நான் ஒரு கோவமா ஒரு வார்த்தையை வந்து என்னை அறியாம நான் ஒரு வார்த்தை பேசிட்டேன்னா கூட அடுத்த நாள் அதை கரெக்ட் பண்ணுங்க. அந்த மாதிரி இனிமேல் வரக்கூடாது. கோவத்துல கூட தவறான வார்த்தை வரக்கூடாதுன்னு வந்து மேலேருந்து இன்ஃபர்மேஷன் குடுத்து அனுப்புவாரு. ஓகே. அப்ப அந்த அளவுக்கு அவர் பார்க்குறாரு. எனக்கு வந்து பொறுப்பு போடும்போது எனக்கு உண்மையிலேயே ஆச்சரியம் தான். இப்ப இன்றைக்கு நான் பல்வேறு விவாதங்கள்ல கலந்துக்கிறேன். நிறைய பேர் கூட பேசுறோம். அந்த விஷயங்கள்லாம் வெளில வருது. ம். எனக்கு பொறுப்பு போடுற சமயத்துல வந்து நான் வந்து இன்னும் அந்த அளவுக்கு ஒண்ணும் பெரிய விவாதங்கள்ல கலந்துக்கல. ஜனவரி மாசத்துல பொறுப்பு போடும்போது. அப்போ வந்து ஒரு டிபேட் ஒண்ணு நடக்குது. ஒரு பிரைம் சேனல்ல.
அந்த பிரைம் சேனலில் நான் வந்து ரொம்ப ஒரு கோவமான ஒரு வாதத்தை வந்து வெளியில் வச்சேன். தலைவரை வந்து ரொம்ப இழிவாக பேசுகிறாங்கன்ற அந்த கோவத்தில் நான் ஒரு வாதத்தை வெளியில் வச்சேன். ஓகே. ஆனால் வந்து யாரையும் மரியாதை குறைவாலாம் பேசலை, டீசெண்டான கொஸ்டின்ஸை தான் வச்சேன். அது வந்து நிறைய வரவேற்பை பெற்றுச்சு அந்த டிபேட் ஆக்சுவலாக. அப்போ வந்து என்ன பண்ணுறோன்னா, எனக்கு பொறுப்பு போடுறாங்க. நான் உண்மையிலேயே எதிர்பார்க்கல. தலைவர் கூப்பிட்டாரு, எல்லாருக்கும் வாழ்த்து சொன்னார். அங்கே இருக்கக்கூடிய ஒரு 20 பேர் வந்திருந்தாங்க. எல்லாரையும் கூப்பிட்டு நல்லா பண்ணுங்கள், ஒர்க் பண்ணுங்கள், நம்ம 2026 வந்து மிகப்பெரிய வெற்றி அடைவோம், எல்லாரும் சேர்ந்து ஜெயிப்போம் அப்படிங்கிறார். சரி, என்கிட்டயே அதான் சொல்ல போகிறேன்னு தான் நான் போய் நிற்கிறேன். அப்போ அவர் என் கழுத்தில் சால்வையை போட்டுட்டு போன வாரம் அந்த டிபேட்டை பார்த்தேன். என்ன இந்த கோவத்தில் அந்த அடி அடிச்சுக்கிட்டு இருக்கிற நீ அப்படின்னு எனக்கு கேட்குறாரு. ஓகே. அப்போ அதை பார்த்து சொல்லக்கூடிய ஒரு தலைவராக இருக்கா, அவருக்கு சொல்லணும்னு அவசியம் இருக்கா? அவர் பார்க்குறாரு, அதை பார்த்தது என்கிட்ட வந்து சொல்ல வேண்டிய அவசியமே இல்லையே. அப்போ எல்லார்கிட்டையும் அவர் பார்க்குறாரு, எல்லாருடைய உழைப்பையும் பார்க்குறாரு. அதை வந்து அவர் கொண்டு போகிறது மிக தெளிவாக இருக்காரு. நம்ம அதில் நம்பிக்கை வச்சா போதும். ஓகே. இல்லை அதுதான் இப்போ மாவட்டத்தில் வந்து நிர்வாகிகளை போகிறதுலையும் பொறுப்பாளங்களையும் பிரச்சனை அப்படின்றாங்க. இது வந்து விஜய் அவர்களோட பார்வைக்கே போக மாட்டேங்குதுன்றது தப்பு. தலைவர் அவர் பார்க்க எல்லாமே அவருக்கு போகும். யாரை பொறுப்பில் போடுறாங்கன்ற தலைவர் தான் முடிவு பண்ணுறாரு. அவர் தான் நேரடியாக நேர்காணல் பண்ணுறாரு, அவர் தான் செலக்ட் பண்ணுறாரு. இது வந்து கம்ப்ளீட்டாக நடந்துகிட்டு இருக்கு. திருவள்ளூரில் ஒரு தம்பியோட புகைப்படத்தை பேனரில் இல்லை அப்படின்றதுக்காக அந்த தம்பியும் பெனாயில் குடிச்சதான் நம்ம வந்து பார்க்க முடியுது. ரொம்ப அவசரப்படுறாங்களோ? ரொம்ப அவசரம். அதாவது அரசியல் வந்து ஒரு பொறுமை ரொம்ப முக்கியம். ஓகே. அரசியல்னாலே பொறுமை தான். நீங்கள் வந்து எடுத்த உடனே எல்லாமே கிடைக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா யாருக்குமே எதுவுமே கிடைக்காது. நாளைக்கு ஒவ்வொருத்தரும் இந்த மாதிரி பண்ணிட்டா அப்போ நம்ம நோக்கத்தை எப்படி நிறைவேற்றுறது, தலைவர் எப்படி சிஎம் ஆக்குறது? நம்ம வந்து சாதாரணமாக 10th 12th எக்ஸாமுக்கே பேசுகிறோம். எக்ஸாமில் இருக்கக்கூடிய மார்க்குக்காகலாம் பயந்து வந்து தற்கொலை பண்ணிக்க கூடாதுங்க. வாழ்க்கை ரொம்ப பெருசு. இந்த தேர்வுடைய மார்க்கு அவங்க வாழ்க்கையை நிர்ணயிக்க போகுது. 10வது ஃபெயில் ஆனவங்க எத்தனை பேர் வந்து இன்றைக்கி தமிழ்நாடு இந்தியா அளவில் கொண்டாடக்கூடிய சாதனைகள்லாம் இருக்கிறாங்க. படிக்காதவங்க எத்தனை பேர் சாதனை பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு நம்ம பேசுகிறோம். அப்போ இது தற்கொலை வந்து ஒரு தீர்வே கிடையாது. அது வந்து ஒரு கோழைத்தனம்னு நம்ம சொல்கிறோம். போராடுங்க, வாழ்க்கையில் போராடினா ஜெயிக்க முடியுன்றது தான் நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம் எல்லாருக்கிட்டையுமே. அப்படி இருக்கும்பொழுது இது போன்ற விஷயங்கள் செய்கிறது அப்படின்றது ரொம்ப அவசரமான ஒரு விஷயம், தேவையற்ற ஒரு விஷயம். தலைவர் மேலே நம்பிக்கை வச்சிங்கன்னா இது போன்ற எண்ணங்களே வராது. இல்லை அவருக்கு ஒரு மாதிரியான தயக்கமாக இருக்கும்ல, என்ன அவர் கை மீறி சில விஷயங்கள் நடக்குது, அவருக்கு ஒரு விரக்தியை யோசிச்சு பாருங்களேன். மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை முன்னெடுத்துருக்கிறோம். ஒரு சேர வந்து இன்றைக்கு ஒரு கட்சி ஆரம்பிக்கும் பொழுது ஒன்றியத்தில் இருக்கக்கூடிய அரசாங்கத்தையும் மாநிலத்தில் இருக்கக்கூடிய அரசாங்கம் பவரில் இருக்க 2 பேரும் நம்ம எதிர்க்கிறோம். அப்போ எவ்வளோ பெரிய பணிகள் இங்கே நடந்துகிட்டு இருக்குது. ஒவ்வொரு இடங்களில் நம்ம எவ்வளோ பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணுறோம். தலைவருடைய மக்கள் சந்திப்பு நிகழ்வுகள் எவ்வளோ பிரச்சனை இருக்குது. ஒவ்வொரு மாவட்டம் இப்போ நான் ரீசெண்டாக செய்ய போகிறேன். அப்போ அந்த பகுதியில் வந்து அந்த பொதுக்கூட்டம் நடத்துவதற்கு வந்து அந்த பர்மிஷன் வந்து இது வரைக்கும் வந்து அங்கே தாவேக்காக கொடுக்கவே இல்லை. ஓகே. மற்ற எல்லா கட்சிகளும் கொடுக்கப்படுது, எல்லா கட்சிகளும் நடத்துகிறாங்க. அதே மாதிரி அங்கே தாவேக்கான பர்மிஷன் கிடைக்க மாட்டேங்குது. அதிகாரிகள் பர்மிஷன் கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா வந்து மேலிடத்தில் இருக்கக்கூடிய ஆளுங்கட்சியை சேர்ந்தவர்கள் அதை விடமாட்டேங்கிறாங்க. அதை தாண்டி எவ்வளவு தூரம் அவங்க போராடி இன்றைக்கி அந்த இடத்துல ஒரு செய்யாரில் ஒரு பொதுக்கூட்டம் நடத்துகிறாங்க. நான் போய் பேசுகிறேன். ஒவ்வொரு தொகுதியிலும் ஒவ்வொரு மாவட்டத்திலும் இந்த பிரச்சனைகள் இருக்குது. அப்போ இதையெல்லாம் நாங்கள் பார்க்குறதா இல்லை இந்த பிரச்சனைக்கு நாங்கள் வந்து பதில் சொல்லிட்டு இருக்கிறதா? ஈரோட்டில் அந்த மக்கள் சந்திப்புக்கு முன்னாடி நாள் ஏதோ ஒரு விவாதம் வந்ததா நம்ம கேள்விப்பட்டோம். இன்னொன்று மதுரையில் இருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர் மேலே ஒரு புகார் வச்சு அங்கே இருக்கக்கூடிய பெண்கள் சின்னதாக ஒரு போராட்டம் பண்ணியிருக்காங்க. அதான் எல்லா இடங்களையும் நடக்கிறது பார்த்தா இது திட்டமிட்ட மாதிரி நடக்குதோ அப்படின்றதான் மக்களோட பார்வையாக இருந்து. ஒரு பக்கம் வந்து திட்டமிட்டு நடக்கிறது ஒரு பக்கம் இருந்தாலுமே புரிதல் இல்லாமல் அவசரத்தில் நமக்கு ஒரு இடம் கிடைச்சே ஆகணும், நம்ம வந்து உடனடியாக நம்ம கட்சியில் வந்து மிகப்பெரிய இடத்துக்கு வந்துடணும். இப்போ மதுரையில் நீங்கள் சொல்லக்கூடிய அண்ணன் மதுரை அன்பன் எனக்கு தெரியும். நானும் அவரும் ரொம்ப நாட்களாக பழகிருக்கோம். மக்கள் இயக்கத்தில் நாங்கள் பழகிட்டு இருக்கோம். அவர் ஒரு உடன்பிறவாத அண்ணன் மாதிரி தான் எனக்கெல்லாம். அப்போ மதுரையில் வந்து அவர் அவ்வளோ பெரிய மாநாட்டை நடத்துவதற்கு மதுரையில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள் எவ்வளவு சிரமப்பட்டாங்க, எவ்வளவு தூரம் அந்த மக்களை வந்து ஆர்கனைஸ் பண்ணாங்க, எவ்வளவு போராட்டத்தை நடத்தியிருக்கிறாங்க. மதுரையில் இருக்கக்கூடிய அந்த மக்கள் இயக்கத்தை இத்தனை ஆண்டு காலமாக எவ்வளோ கஷ்டப்பட்டு அவர் வளர்த்துருக்கிறாரு. இன்றைக்கு இவ்வளோ பேர் மதுரையில் பேசக்கூடிய அளவுக்கு ஒரு மாநாடு நடக்குதுன்னா அந்த பேஸ்மெண்ட் அவங்க மக்கள் இயக்கத்துலேருந்து அத்தனை வருஷமாக அவங்க போட்டிருக்காங்களே. எப்படி வந்து அவர் ஒரு நல்ல மனிதராக இல்லாமல் இவ்வளோ பேர் அரவணைச்சி போகாமல் எப்படி இவ்வளோ பெரிய விஷயத்தை கொண்டு வர முடியும்? அந்த மதுரையை எப்படி தளபதியோட கோட்டையாக மாற்ற முடியும்? அப்போ நீங்கள் சொல்வது போல இருந்தால் இன்றைக்கு யாருமே அவரோட இருந்திருக்க மாட்டாங்களே. அப்போ இவ்வளவு பெரிய இடத்துல இன்றைக்கு மதுரை அன்பன் அவர்கள் இருக்கிறாரு அப்படின்னா அது அவருடைய உழைப்பு. அப்போ அந்த உழைப்பினால அவர் அந்த இடத்துக்கு வந்திருக்கிறாரு. அப்போ அவருக்கும் தெரியும் யாரை வந்து எந்த இடத்துல பொசிஷன் பண்ணணும், யாரை எந்த இடத்துல உட்கார வைக்கணும்னு அவருக்கும் தெரியும். இன்னொன்று அவர் பொதுச் செயலாளர்கிட்ட ரிப்போர்ட் பண்ணுறாங்க, பொதுச் செயலாளர் தலைவர்கிட்ட ரிப்போர்ட் பண்ணுறாங்க, எல்லாரும் சேர்ந்து தான் நிர்வாகிகளை தீர்மானம் பண்ணி போடுறாங்க. அப்போ அதுக்குள்ளே என்ன பிரச்சனை? அதுக்குள்ளே ஏன் வந்து ஒருத்தருடைய இமேஜை நம்ம ஏன் கெடுக்கணும்? ஓகே. இது அந்த மாவட்டத்தினுடைய ஃபேஸாக இருக்காரு, அந்த மாவட்டத்தினுடைய ஃபேஸாக அவர் மாறிட்டு வர்றாரு. இன்றைக்கி சேலத்தில் அண்ணன் பார்த்திபன் வந்து அந்த மாவட்டத்துடைய ஃபேஸாக மாறிட்டு இருக்காரு. அதுபோல் இன்றைக்கி சென்னையில் பல்வேறு மாவட்ட செயலாளர் இருக்காங்க. அண்ணன் தாமு இருக்காரு, திரு ECRP சரவணன் இருக்காரு, திரு பூக்கடை குமார் இருக்காரு, அதே போல் வந்து நிறைய பேர் இருக்கிறாங்க. திரு அம்பத்தூர் பாலமுருகன் இருக்காரு, டி நகர் அப்புன்னு இருக்காரு. அப்போ இவங்கெல்லாம் இன்றைக்கி இந்த மாவட்டங்களில் ஒரு ஃபேஸாக மாறிக்கிட்டு வராங்க. அப்போ இந்த ஃபேஸாக மாறும்பொழுது நம்ம அவர்களை இன்னும் வந்து ஊக்கப்படுத்தி அவர்களை பெரிய இடத்துக்கு கொண்டு போகணுமே தவிர அவர்களை எல்லாம் வந்து நம்ம அடுத்த நிலைமை கொண்டு போய் பார்க்கணும், நம்ம தலைவரோட நிற்க வச்சு அழகு பார்க்கணும்னு யோசிக்கணுமே தவிர அந்த இமேஜை கெடுப்பது போல எந்த வகையான விஷயங்களும் செய்யக்கூடாது. இல்லை இது உட்கட்சி பூசல்னு எடுத்துக்கிறதா இல்லை திட்டமிட்டு பரப்பக்கூடிய செயலாக எடுத்துக்கிறதா? ரெண்டுமே இருக்கும். ஒரு கட்சி நடத்தால் அது ரெண்டுமே இருக்கும். திட்டமிட்டு தூண்டி விடுதல் பேர் நடக்கிறதும் இருக்கும்.
நம்ம ஏன் அந்த இடத்துக்கு போகக்கூடாது, அதுக்கு நம்ம என்ன செய்யலான்னு செய்யக்கூடிய வேலைகளும் இருக்கும். இது எல்லா கட்சிகள்லையுமே இருக்கும், நம்ம கட்சின்னு கிடையாது. அப்போ இதையெல்லாம் நாங்கள் ஹேண்டில் பண்ணுறது தயாராக தான் இருக்கிறோம். எங்களுக்கு ஒன்றும் பெரிய பிரச்சனை கிடையாது. ஏன்னா நாங்கள் திமுகவே ஹேண்டில் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். இதை ஹேண்டில் பண்ணுறது பெரிய விஷயம் இல்லை. என்ன உங்களுடைய வாய்ப்புகளை நீங்கள் கெடுத்துக்கிறீங்க, அவ்வளோதான். உங்கள் மேலே தளபதி வச்ச நம்பிக்கையை, உங்கள் மேலே தலைமை வச்ச நம்பிக்கையை நீங்கள் கெடுத்துக்கிறீங்க. சிறப்பு. செங்கோட்டையன் அவர்கள் வரவுக்கு அப்புறம் கட்சி எப்படி பயணிச்சுக்கிட்டு இருக்கு, அவரோட ஆலோசனைகள்லாம் எப்படி இருந்துகிட்டு இருக்குன்னு நினைக்கிறீங்க? ஈரோட்டில் நடந்த மிகப்பெரிய ஒரு மாநாட்டுக்கு முக்கியமான காரணமும் அவரு எப்படி இருந்துகிட்டு? இல்லை, அண்ணன் செங்கோட்டையன் அவர்களை பொறுத்த வரைக்கும் வந்து ஒரு தீவிரமான களப்போராளி, களத்தில் வந்து நிற்கக்கூடிய ஒரு மனிதர். 50 ஆண்டு காலம் அரசியலில் வந்து நிறைவு செய்திருக்கக்கூடிய ஒரு மனிதர். 9 தடவை எம்எல்ஏவாக இருந்திருக்கிறாரு. புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களுடைய மக்கள் சந்திப்பு நிகழ்வுகளை எல்லாம் வந்து நிகழ்த்தி இருக்கிறாரு. அம்மா அவர்களுடைய மக்கள் சந்திப்பு நிகழ்வுகள்லாம் அவர் வந்து திட்டமிடுதல் பண்ணி நடத்தியிருக்கிறாரு. அப்போ அப்படிப்பட்ட ஒரு ஃபீல்டு ஒர்க்கர் நமக்கு வரும்பொழுது ஒரு மிகப்பெரிய ஒரு பலம் நமக்கு சேர்ந்ததாக இருக்கும். ஏன்னா இவ்வளோ நாளாக நம்ம ஒன்று பண்ணிக்கிட்டு இருக்கோம். இப்போ அவர்களுடைய ஆலோசனை வரும்போது இன்னும் மெருகேற்றி, இன்னும் வந்து எந்த வகையான பிரச்சனையும் இல்லாமல் எல்லாரும் பாதுகாப்பாக ஒரு எப்படி நடத்தணும் அப்படின்றத நம்ம பார்க்க முடியும். அவருடைய ஆலோசனைகளை தொடர்ந்து நாங்கள் கேட்டுட்ருக்கோம். பல்வேறு மீட்டிங்கில் வந்து அவர் ஆலோசனைகள் கொடுத்துட்ருக்காரு. நாங்கள் கலந்துக்கக்கூடிய மீட்டிங்கில், மாவட்ட செயலாளர் மீட்டிங்லலாம் என்னென்ன பண்ணணும், எப்படி பண்ணணும், ஒரு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கட்டமைப்பை வந்து இன்னும் எப்படி வலுப்படுத்தலாம், இன்னும் எப்படி நம்ம பொதுக்கூட்டங்கள் நடத்தலாம், தேர்தலை நம்ம எப்படி அணுகலாம் அப்படின்றது போல் மிகப்பெரிய அளவில் அவருடைய நாலேஜ், அவருடைய எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் எங்களுக்கு சொல்லி கொடுத்துட்ருக்காரு. அது ஒரு மிகப்பெரிய பலம். அங்கே என்ன நடக்குது அப்படின்றது நம்மளுக்கு தெரியும், பொதுமக்களுக்கும் வந்து ஒரு விளக்கமான விஷயம் தான். ஏன்னா நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, அவர் உள்ளே வந்ததுக்கப்புறம் நிறைய ஒரு அதிகாரமான நிறைய விஷயங்கள் கேட்குறதா இருக்கட்டும், கொங்கு மண்டலத்தில் இருக்கக்கூடிய விஷயங்களை யாரை பொறுப்பு வழங்கணும் வழங்கக்கூடாது அப்படின்றதா இருக்கட்டும், எனக்கு இந்த விஷயங்கள் நிபந்தனைகளோடு அவர் இணைஞ்சதாகவும் இளைஞர்களோடு அவர் எப்படி பயணிப்பார் அப்படின்னு கேட்குறவங்களுக்கும் நீங்கள் என்ன சொல்ல விரும்புங்க? கொங்கு மண்டலத்தை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே நம்முடைய தமிழக வெற்றி கழகத்தின் நிர்வாகிகள்லாம் இருக்கிறாங்க. அங்கே கொங்கு மண்டல மாவட்ட செயலாளர்கள்லாம் இருக்கிறாங்க. இன்றைக்கும் அண்ணன் செங்கோட்டையன் அவர்கள் வந்து அங்கே சொல்கிறதா நான் கேள்விப்பட்டாங்க. மாவட்ட செயலாளர்கிட்ட நான் பேசினேன், எப்படி உங்கள் வீட்டில் எப்படி இருக்காருன்னு கேட்கும்போது அவங்க சொல்கிறாங்க, எந்த ஒரு ப்ரெஸ் மீட் வச்சாலும் எந்த ஒரு விழாக்கு போனாலும் நீங்கள் தான் என் கூட இருக்கணும், நீங்கள் எல்லாரும் வந்து என் கூட தான் நிற்கணும், நீங்கள் தான் முக்கியம், இவ்வளோ ஆண்டு காலம் நீங்கள் வேலை செஞ்சுருக்கீங்க, உழைச்சிருக்கிறீங்க, நீங்கள் என் கூட வந்து நில்லுங்கன்னு சொல்லி அவரே அழைச்சி தான் கூட்டு போய் நிற்க வைக்கிறாரு. ஓகே. அப்போ அந்த மாவட்ட செயலாளர்கள் கூட ரொம்ப ஒரு கம்ஃபர்ட் ஜோனில் இருக்காது. இன்னொன்று, அவர் கூட வரவங்களுக்கும் நம்ம அவங்களுக்கான அதிகாரத்தை கொடுக்கணும் இல்லையா, அங்கீகாரத்தை கொடுக்கணுமா இல்லையா. அப்போ அவரோட வருபவர்களுக்கும் நம்முடைய மாவட்ட செயலாளர்கிட்ட பேசி என்னென்ன இடங்கள் அவங்களாம் அகாமடேட் பண்ண முடியுமோ அதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த மாதிரியான எந்த விதமான ஒரு அதிகாரத்தை வந்து அவர் செலுத்துவது அப்படிலாம் கிடையாது. எல்லாரோடய ஒற்றுமையாக, உண்மையாக எங்களோட அவர் தான் யங்ஸ்டராக போகிறேன்னு நினைக்கிறேன். நான் உண்மையிலேயே ஆச்சரியப்படுறேன். இத்தனை ஆண்டு கால அரசியல் பயணத்துக்கு அப்புறம் இன்னும் மனுஷன் வந்து இன்றைக்கு பாருங்கள், தலைவரை ஜெயிக்க வைக்காமல் நான் உறங்க மாட்டேன் அப்படிங்கிறாரு. இனிமேல் என்னுடைய உழைப்பு எல்லாமே நான் உயிர் இருக்க வரைக்கும் தளபதிக்கு தான்றாரு. இன்றைக்கு நாங்கள் எப்படி ஒரு 10 வருஷமாக மக்கள் இயக்கத்தில் இருந்துக்கிட்டு ரசிகராக இருந்து இன்னைக்கு அரசியல் கட்சியில் ஒரு தொண்டராக இன்னைக்கு நாங்கள் பயணம் பண்ணிட்டு இருக்கோமோ, இன்றைக்கு எங்கள் தலைவரை ஏற்றுக்கொண்டு எங்களை விட அதிகமாக அவர் பயணம் பண்ணுறாரு, எங்களை விட அதிகமாக அவருடைய உழைப்பை கொடுக்குறாரு. அவர் வந்து தலைவரை நேசிக்கிறாரு அப்படின்னு பார்க்கும்போது எங்களை ஈக்குவலாக அவர் இறங்கி ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாரு. அவரை போய் நீங்கள் வந்து பெரியவர் அப்படிலாம் நம்ம பார்க்க வேண்டிய அவசியமே கிடையாது. செங்கோல் கொடுத்துருந்தாருன்னு நினைக்கிறேன். அவர் யார்கிட்ட கொடுக்குறவரோ அவங்க எல்லாமே கண்டிப்பாக ஒரு வெற்றி இடத்தை நோக்கி தான் பயணிப்பாங்க. அதுக்கும் ஒரு விமர்சனம் வந்திருந்தது. அதுதான் ஒரு வெற்றிக்கான பாதையாக பார்க்கலாமோ இன்னைக்கு அவர் கையிலேருந்து அந்த விஷயங்கள்? இவ்வளோ பெரிய ஒரு அரசியல் ஆளுமையாக வந்து அண்ணன் செங்கோட்டையன் இருக்காரு. இத்தனை ஆண்டுகளும் பயணிக்கிறாரு. ஐயா எம்ஜிஆர் அவர் கூட இருந்து பார்த்துருக்கிறாரு. ஐயா எம்ஜிஆருடைய அரசியல் நடவடிக்கைகளை அவர் பார்த்துருக்காரு. ஆட்சி நடத்தக்கூடியதாக அவர் பார்த்துருக்கிறாரு. நிர்வாகத்தை பார்த்துருக்கிறாரு. அம்மையார் ஜெயலலிதா அவர்களுடைய அரசியல் நகர்வுகளை பார்த்துருக்காரு. கட்சி அவங்க எப்படி நடத்துனாங்க, ஆட்சி எப்படி நடத்துனாங்கன்னு பார்த்துருக்காரு. இவர் வந்து அமைச்சராக இருந்திருக்காரு. இவருடைய நிர்வாகத்திறன் ஒன்று அப்படின்றது ஒன்று இருக்குது. அப்போ இவ்வளவும் இருக்கிற ஒருத்தர் ஏன் மற்ற கட்சிகளுக்கு போகாமல் எங்கள் தலைவரை நோக்கி வரணும்? ஏன் அவர் நினச்சிருந்தா வந்து மற்றவர்கள் போல திமுகவில் போய் ஐக்கியமாக இருக்கலாம், இல்லை பாஜகவுக்கு போயிருக்கலாம், இல்லை வேற ஒரு கட்சி. இன்றைக்கு திடீர்னுலாம் புது கட்சி ஆரம்பிக்கிறாங்க அரசியல் கட்சியிருந்து விளங்கி. அப்போ அந்த மாதிரி ஒரு தனி கட்சியை கூட அவர் வேண்டி ஆரம்பிச்சிருக்கலாம், இல்லை வந்து டிடிவி தினகரன் போலவோ இல்லை மற்றவர்கள் போல ஏதோ ஒன்று செஞ்சுருக்கலாம். ஆனால் ஏன் எங்கள் தலைவர் அவர் தேர்ந்தெடுத்தார் அப்படின்னா, அவருக்கு வந்து ஒரு தீர்க்கமான அரசியல் பார்வை இருக்குது. அடுத்து வருங்காலம் தமிழக வெற்றி கழகம் தான். அடுத்த 30 ஆண்டு காலம் இந்த தமிழக வெற்றி கழகம் தான் தமிழ்நாட்டை வந்து மிகப்பெரிய ஒரு ஃபோர்ஸாக இருக்க போது, நம்பர் 1 இடத்துல இருக்க போது, முதன்மை சக்தியாக இருக்க போது தலைவர் அவர்கள் தான் ஆளக்கூடிய தகுதி படைத்த ஒரு தலைவராக இருப்பார். அடுத்த ஜென்ரேஷனுக்கான தலைவராக உங்கள் தலைவர் தான் இருக்க போகிறான்னு தெரிஞ்சதுனால தான் அவர் வர்றாரு. ஓகே. அப்போ இதுதான் நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது. நாஞ்சில் அவர்களும் இணைஞ்சிருக்காங்க. ஸோ அவர் இணைஞ்ச வாட்டி வந்த விமர்சனங்கள் தான் அது ரொம்ப சந்தோஷமான விஷயம். ஏன்னா அவர் பேச்சாற்றல் அப்படின்றது எவ்வளோ தூரம் தெரியும். ஆனால் இந்த விமர்சனங்கள் ரொம்ப தரக்குறைவாக போயிட்டு இருக்கோ, அதை பார்க்கும் பொழுது அந்த வயசில் இருக்கக்கூடிய மனுஷனுக்கு அஃபெக்ட் ஆகுதோ இல்லையோ, நம்மளை நோக்கி நம்மளை நம்பி வந்திருக்கிறதுக்கு ஏன் இவ்வளோ விமர்சனம், தரக்குறைவான விமர்சனம் ஏன் அப்படின்றது தோணுதா? இந்த தரக்குறைவான விமர்சனங்களை வெப்பங்க வந்து தொடர்ந்து வச்சுக்கிட்டு தான் இருக்கிறாங்க. தலைவர் மேலே, மற்றவர்கள் மேலே எல்லாம். இவங்க அதையே அரசியலாக இப்போ வந்து பார்க்குறாங்க. இந்த தரக்குறைவான விமர்சனம் வைக்கிறதையே இவங்க எப்படி அரசியலாக பார்க்குறாங்கன்னு எனக்கு தெரியல. நம்ம வந்து மிகச்சிறந்த ஒரு அரசியல் கட்சி வச்சிருக்கிறோம், மிகச்சிறந்த கொள்கை வச்சிருக்கிறோம், கோட்பாடு வச்சிருக்கோம், சித்தாந்தம் வச்சிருக்கிறோம், என்ன போல வேறு யாருமே கிடையாதுன்றாங்க. ஆனால் தரக்குறைவான விஷயங்கள் தான் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. வார்த்தைகள்லேயே கண்ணியம் இல்லை. அப்போ இதை தாண்டி இதையே மக்கள் உங்களை ஸ்க்ரீனிங் பண்ணிடுவாங்க நீங்கள் யார் அப்படிங்கிறது.
அண்ணன் நாஞ்சில் சம்பத் அவர்கள் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பலம். ஏன்னா எங்களை போல பேச்சாளர்களுக்கெல்லாம் வந்து நாங்கள் சின்ன வயசுலேருந்து அவரை பார்த்துருக்கோம். சொல்லப்போனால் நான்லாம் வந்து பிரைம் மீடியாவில் வந்து அவர் வந்து அதிமுகவிற்காக பேசும்பொழுதெல்லாம் வந்து நான் உட்காந்து பார்த்துருக்கிறேன். அந்த ஓகே. பல நிகழ்ச்சிகளில் அவர் பேசும்பொழுது அவருடைய கருத்துக்களை பார்த்துருக்கிறேன். அவருடைய மொழி ஆளுமையை நான் பார்த்து தான் நான் வளர்ந்து வந்திருக்கிறேன். அப்போ இன்றைக்கு நேரடியாக அவரோட பழகக்கூடியது, அவருடைய அறிவுரைகளை கேட்கக்கூடிய ஒரு வாய்ப்பு நமக்கு கிடைச்சிருக்குது. இன்னொன்று அவர்கிட்ட நான் பேசும்போது சொன்னேன், இவ்வளோ வயசாயிடுச்சு, இத்தனை ஆண்டு காலம் அரசியலில் நீங்கள் பேசிட்டீங்க, இப்போ எங்களை தேர்ந்தெடுத்ததுக்கு என்ன காரணம் அதை சொல்லுங்கள் அப்படின்னு. அவர் சொல்கிற ஒரு விஷயம் என்னென்னா, இன்றைக்கு யங்ஸ்டர்ஸ் மத்தியில் ஒரு மிகப்பெரிய புத்துணர்ச்சி ஊட்டக்கூடிய வகையில் தமிழக வெற்றி கழகம் இருக்குது. தலைவர் மேலே ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை வந்து யங்ஸ்டர்ஸ் கிட்ட இருக்குது. அப்போ இந்த யங்ஸ்டர்ஸுக்கு என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸும் வந்து சேர்ந்து கொடுக்கும்பொழுது ஒரு மிகப்பெரிய அரசியல் மாற்றத்தை நம்ம உண்டாக்க முடியும். ஆட்சி மாற்றம் இல்லை, அரசியல் மாற்றத்தையும் நம்ம உண்டாக்க முடியும். அடுத்த ஜென்ரேஷனுக்கு வந்து நம்ம ஒரு பியூர் பாலிடிக்ஸை கொடுக்க முடியும் அப்படின்னு அவர் சொன்னார். இன்னொன்று வந்து இன்றைக்கி அவர் சொல்லுவாங்க, மற்ற கட்சியில் இருந்தார், அந்த கட்சியில் இருந்தார், இந்த கட்சியில் இருந்தார். அவரை பொறுத்த வரைக்கும் என்ன தெரியுமாங்க, எதுவுமே எதிர்பார்க்கல அவர். எனக்கு வந்து உயிர் மூச்சு அப்படிங்கிறது மேடை தான். என்கிட்ட மேடையில் மைக்கை கொடுங்க, எனக்கு அது போதும். இதை தாண்டி எனக்கு வேறு எதுவுமே வேண்டாம். ஓகே. என் உயிரே போனாலும் என் மேடையில் தான் போகணும், நான் பேசிகிட்டே இருக்கும்போது என் உயிர் போயிடணும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மனிதர் அவர். அப்போ அந்த வாய்ப்புகளை கொடுத்து அவரை சரியாக அவர் யாரும் பயன்படுத்தாததால் அவர் யோசிக்கிறாரு, அடுத்த ஜென்ரேஷன் தலைவராக இருக்கக்கூடிய தமிழக வெற்றி கழகத்தை தேர்ந்தெடுத்து அந்த இளைஞர்களை நம்ம எக்ஸ்பீரியன்ஸை வச்சு ஏன் வழிநடத்தக்கூடாதுன்னு யோசிக்கிறாரு, வந்து சேர்றாரு. இதில் மற்றவர்களுக்கு என்ன பிரச்சனை, அவருடைய பாஸ்ட் ஹிஸ்ட்ரி என்னவாக இருந்தால் உங்களுக்கு என்ன பிரச்சனை? ஓகே. இன்றைக்கு அவர் வைக்கக்கூடிய கேள்விகளுக்கு பதில் சொல்லுங்கள். இன்றைக்கு அவர் வைக்கக்கூடிய விமர்சனங்களுக்கு, அரசியல் சார்ந்த கேள்விகளுக்கு கருத்தியலாக பதில் சொல்லுங்கள். அவருடைய பாஸ்ட்டை பற்றி பேசுகிறது, அவர் மீது தனிப்பட்ட விமர்சனத்தை தொடுக்கிறது, அவதூறான வார்த்தைகள் பேசுகிறது, குறைந்தபட்சம் அவர் வயதிற்கான மரியாதையை கொடுக்கணும். அவருடைய உங்களுடைய வயது வந்து அவருடைய எக்ஸ்பீரியன்ஸ் அரசியலில், அவருடைய பேச்சாற்றல், அப்போ அதற்கான மரியாதையை கொடுக்கணும். அந்த மரியாதையை நீங்கள் கொடுக்க தவறுனீங்கன்னா மக்கள் உங்களுக்கான மரியாதையை கொடுக்க மாட்டாங்க. புரியுது. இப்போ இணைஞ்சவங்களை பற்றி பேசிட்டோம், இணைய போகிறவங்களை பற்றி நாங்கள் எதாவது தெரிஞ்சுக்கலாமா? பெரிய பெரிய பேர்கள் அடிபட்டுக்கிட்டு இருக்கு. ஜான்வரி ஃபர்ஸ்ட் வீக் அப்படின்னு நாங்கள் கேள்விப்படுறோம். வாய்ப்புகள் ஐயா செங்கோட்டையன் அவர்கள் சொன்னது போல் வந்து அதிமுகவிலேருந்து இருக்கக்கூடிய மிகப்பெரிய மனிதர்கள், ஓகே, அதே போல் முக்கிய நிர்வாகிகள், மாவட்டத்திலிருந்து நல்ல முகமாக இருக்கக்கூடியவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து நம்ம கட்சியை வந்து சேர்வதற்கான முயற்சிகள் எடுத்துகிட்டு இருக்கிறாங்க. அதை தான் வந்து ஐயா செங்கோட்டையன் அவர்கள் கோட் பண்ணார். ஜனவரிக்கு அப்புறம் வந்து மிகப்பெரிய மாற்றம் நிகழும் அப்படின்னு சொல்லிட்டு. இன்னும் சொல்லப்போனால் பல்வேறு கட்சிகள், அதிமுக மட்டும் கிடையாது, நீங்கள் சொல்லக்கூடிய இன்றைக்கு திமுகவாக இருக்கட்டும், அதே போல் மற்ற கட்சி, நாம் தமிழர் கட்சியாக இருக்கட்டும், குறிப்பாக அங்கேருந்தெல்லாம் கூட நம்முடைய கழகத்தை, நம்முடைய தலைவரை ஏற்றுக்கொண்டு வருவதற்கு தயாராக இருக்கிறாங்க. ஏற்கனவே கொத்து கொத்தா பல கட்சியிலேருந்து வந்திருக்கிறாங்க. நீங்கள் பார்த்துருப்பீங்க, மேடைகள்லேயே தலைவர்கள்லாம் கதறக்கூடிய அளவில் வந்து கொத்து கொத்தாக தொண்டர்கள் வந்து நம்ம கட்சியில் வந்து சேர்ந்துருக்கிறாங்க. அங்கே இருக்கக்கூடிய மிகப்பெரியவர்கள் எல்லாருமே வந்து முயற்சிகள் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் நம்மளை பொறுத்த வரைக்கும் தலைவர் ஒரு விஷயத்தில் தெளிவாக இருக்கார். என்ன அப்படின்னா, நீங்கள் எந்த கட்சியில் இருந்தாலும் சரி, ஒரு விஷயம், என்னுடைய கொள்கைகள், என் கட்சி வைத்திருக்கக்கூடிய கொள்கைகள், அதனுடைய கோட்பாடு, செயல் திட்டம், நாங்கள் இப்படி தான் செயல்படுவோம். மற்ற கட்சிகள் போல் வந்து நாங்கள் எடுத்தோம் கவுத்தல் எதுவும் செய்ய மாட்டோம், மக்களை ஏமாற்ற மாட்டோம், பொய் வாக்குறுதிகள் கொடுக்க மாட்டோம். எக்ஸாக்டாக ப்ராக்டிக்கலாக என்ன முடியுமோ அதை தான் செய்வோம். அதை ஏற்றுக்கிட்டு வரதா தான் வாங்க, ஓகே, இல்லைனா தயவு செஞ்சு நீங்கள் வராதிங்கன்றது தான் தலைவரோட முடிவு. எங்கேயுமே பேச மாட்டார். 9 நிமிஷம் 10 நிமிஷம் அதுக்கும் அவர் மேடையிலேயே பதில் கொடுத்துட்டாரு. இனி அங்கே அரை மணி நேரம் பேசினா நினைக்கிறேன். ஈரோட்டில் 33 நிமிஷம்னு பேசும்பொழுது இனி இப்படி தான் ஆக்ரோஷமாக இருக்க போதா விஜயோட பயணம்? இனி இப்படி தான் தெரிக்க போதா? இப்படி தான் பயணிக்க போறாரா? ஆமாம், உண்மையிலேயே இன்னும் அதிகமாக அவருடைய கோபம் இருக்கும். ஓகே, இன்னும் அதிகமாக அவருடைய பார்த்து பேசுங்கன்னு சொல்லக்கூடிய விஜய் அவர்கள் அங்கே பேசுனதே பயங்கரமாக இருந்துச்சு. அவருக்குள்ள அவ்வளோ விஷயங்கள் இருக்கு. அவர் சொன்ன மாதிரி தான், எங்களுக்கு பேச தெரியாதுன்னு இல்லை, அந்த மாதிரி பேசக்கூடாதுன்னு நம்ம இருக்கிறோம். எங்களுக்கு அந்த மாதிரிலாம் பேச தெரியும். இப்போ வந்து நீங்கள் சொல்லக்கூடிய நபர்கள்லாம் நீங்கள் எடுத்துக்கோங்க, மற்ற கட்சியில் திமுகவுடைய பேச்சாளர்கள் பேசுறது, இல்லை நாம் தமிழருடைய பேச்சாளர்கள் பேசுறது, இவங்கள போல எல்லாம் எங்களுக்கு பேச தெரியும். என்ன வேணால் வந்து ஒருமையில் பேச தெரியும், என்ன வேணால் வார்த்தைகள் பயன்படுத்த தெரியும், என்ன வேணால் வந்து இந்த மோனோ ஆக்டிங்லாம் எங்களுக்கும் பண்ண தெரியும். பட் அதெல்லாம் வந்து மக்கள் விரும்ப மாட்டாங்க. மக்கள் வந்து ஒரு மாற்றத்தை எதிர்பார்க்குறாங்க. ஒரு யங்ஸ்டர்ஸ்னால் எப்படி இருக்கணும், ஒரு படித்த பசங்க எப்படி இருப்பாங்க அப்படின்னு தான் மக்கள் எதிர்பார்க்குறாங்க. அதை நம்ம பண்ணிட்டு இருக்கிறோம். ஆனால் எங்களுக்கு பண்ண தெரியாமலாம் கிடையாது, எங்களால் பண்ண முடியும். நம்ம சாதாரணமாக பேசுறதுக்கே தலைவர் 3 நிமிஷம் பேசினாருன்றீங்க, 3 நிமிஷம் பேசுறதுக்கே 30 நாள் திமுக மேடை போட்டு அழுதுகிட்டு இருக்கு. 30 நாள் வந்து 30 அமைச்சர் பேட்டி கொடுக்குறாங்க எங்களுக்கு எதிராக. கேட்டால் வந்து எங்களுக்கு வந்து தாவேக்காலாம் ஒரு பொருட்டே இல்லை, புதுசாக ஆரம்பித்த கட்சி, இவங்கெல்லாம் என்ன பண்ண போகிறாங்க, அப்புறம் ஏன் 30 வருஷம் ஃபுல்லாக எங்களை பற்றியே பேசிட்டு இருக்கீங்களே, ஏன் அதிமுக பற்றி நீங்கள் பேசுகிறதே கிடையாது? ஓகே, நீங்கள் வந்து அறிவு திருவிழா நடத்தினாலும் எங்களை பற்றி தான் பேசுகிறீங்க, முதலமைச்சரோட பிறந்தநாள் விழா நடத்தினாலும் எங்களை பற்றி தான் பேசுகிறீங்க, எந்த விழா திமுக மாதிரியாக இருந்தாலும் எங்களை பற்றி தான் பேசிகிட்டு இருக்கிறீங்க. உங்களுக்கு திமுகவை பற்றி பேசுறதுக்கே ஒன்றும் கிடையாது, இல்லை நீங்கள் எதிரின்னு சொல்லிக்கக்கூடிய அதிமுகவை பற்றி பேசுறதுக்கும் ஒன்றும் கிடையாது. அப்போ ஒட்டுமொத்தமாக எங்களை பற்றி பேசுகிறீங்கன்னா உங்கள் நினப்பெல்லாம் எங்கள் மேலே தான் இருக்குது. நீங்கள் இந்த மாதிரி பயணிச்சுக்கிட்டு இருக்கீங்க. ஆனால் சிலர்ன்றது என்ன, ஓப்பனாக சமூக வலைத்தளங்களில் வந்து பார்த்தீங்கன்னா என்டிகே விசஸ் டிவிகே, இதுதான் காம்படிஷன். அது கட்டமைப்பு முயற்சி செய்கிறாங்க. ஓகே, இது அவங்களேவா இல்லை வந்து இதை வந்து நாம் தமிழர் சைடில் தான் அதை முயற்சி பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. ஓகே, நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? நாங்கள் அவங்கள பார்க்குறதே கிடையாது, ஸ்க்ரீன்லேயே நாங்கள் வைக்கிறது கிடையாது அவங்கள. இங்கே தமிழ்நாட்டோட 2026 தேர்தல் அப்படின்றது ஒரு 2 முனை போட்டி தான்.
தாவேகாவுக்கும் திமுகவுக்குமான போட்டி தான். மக்களே நீங்கள் வந்து எத்தனை இடங்களில் நீங்கள் மைக் எடுத்துகிட்டு போகிறீங்க, நீங்கள் கேட்குறீங்க. மக்கள் யாராவது தாவேகா திமுகவை தாண்டி வேறு எதை பற்றியா பேசுகிறாங்களா? பேசுறது கிடையாது. அப்போ மக்கள் மிக தெளிவாக இருக்கிறாங்க. இதை ஏற்றுக்கொள்ள முடியல. அண்ணனுக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அவருக்கு என்னன்னா, ரொம்ப நாளாக வந்து கட்சி ஆரம்பிக்கிற மாதிரி பேசிக்கிட்டே இருந்தார். என் தம்பி வருவாப்புல, நானும் என் தம்பியும் சேர்ந்து போராட போகிறோம், என் தம்பி யானை படம் வச்சிருக்காரு, நான் புலிப்படம் வச்சிருக்கேன், 2 பேரும் சேர்ந்து தமிழ்நாட்டில் என்ன பண்ணுறோம் பாரு அப்படின்னாரு. என் தலைவர் மாநாட்டு மேடையில் ஏறி கொள்கையெல்லாம் அவங்களுக்கு பிரச்சனை கிடையாது. ஏன்னா அவங்க கொள்கையிலே பாதி தெளிவு கிடையாது, அவங்க நோக்கத்திலே தெளிவு கிடையாதுன்னு வச்சுக்கோங்க. சரி, மேடையில் ஏறி என் தலைவர் சொல்கிறாரு, தமிழக வெற்றி கழகம் 234 தொகுதியிலும் ஜெயிக்கும், நாங்கள் தனி மஜாரிட்டியோட ஆட்சி அமைப்போம், எங்களை நம்பி வந்தால் அரவணைத்து ஆட்சி அதிகாரத்தில் பங்கு தரப்படும் அப்படின்ற போது நான் தான் முதலமைச்சர் வேட்பாளர், என் கட்சி தான் தலைமை தாங்கும் கூட்டணிக்குன்னு சொல்லிட்டார். அங்கே தான் அவங்களுக்கு பிரச்சனை. ஏன்னா ரொம்ப நாளாக அண்ணன் எதிர்பார்த்துட்டு இருந்தார், என் தம்பி வருவான் எதிர்பார்த்துட்டு இருந்தாப்புல. நாங்கள் நீங்கள் வேணால் நம்பி வாங்க, ஆட்சி அதிகாரத்தில் பங்கு தரோம்னு சொல்லிட்டோம். அவ்வளவுதான் பிரச்சனை. நீங்கள் அணிலுன்றீங்க, திரும்ப உங்களை பார்த்து ஆமான்னு சொன்னால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க? அதை சொன்னால் என் தலைவர் என்னை திட்டுவார். இப்போ இதுக்கே எனக்கு பயமாக இருக்கு திட்டுவாருன்னு. ஏன்னா நாங்கள் சரியான பாதையில் பயணிச்சுட்டு இருக்கிறோம். எங்கள் மேலே வேறு எந்த நீங்கள் வந்து அரசியல் ரீதியான குற்றச்சாட்டுகளை வைக்க முடியும்? நாங்கள் எங்கள் கொள்கையை சொல்லிட்டோம், நீங்கள் திரும்ப திரும்ப கொள்கைன்னு கேட்டுகிட்டே தான் இருப்பீங்க. நாங்கள் என்னவோ வந்து திராவிடமும் தமிழ் தேசியம் ஒன்றுன்னு சொன்னாமல் நாங்கள் எங்கே சொன்னோம் ஒன்றுன்னு சொல்லிட்டு, இந்த மண்ணில் 2ம் பங்காட்டி இருக்கு, நாங்கள் மரியாதை செலுத்துகிறோம், அதனால் மதிப்பீட்டின் அளவில் நாங்கள் ஒன்றா பார்க்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் என்றைக்கும் வந்து திராவிடம் தமிழ் தேசியம்னு நாங்கள் சொல்லலை. அடுத்து இப்போ புதுசாக ஒரு கேள்வி, நீங்கள் திராவிடமா, தமிழ் தேசியமா, இந்திய தேசியமா, இல்லை சென்டரிசமா, கம்யூனிசமா, இதில் எது நீங்கள் அப்படின்னு சொல்லுங்கள் அப்படின்னு. சரி, நான் என்ன கேட்குறேன், படித்தவங்க தானே, நீங்கள் எல்லாம் படிச்சிருக்கீங்க தானே. ஐயா அம்பேத்கர் அவர்கள் இருக்கார், எங்களுடைய கொள்கை தலைவர். அப்போது அவர் வந்து இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து தரப்பு மக்களுக்காகவும் சட்டத்தை ஏற்றுறாரு. எல்லாரையும் ஒன்றா பார்த்தாரு, எல்லாருக்கும் சம வாய்ப்பு கிடைக்கணும், சம உரிமை கிடைக்கணும், அனைவருக்கும் விகிதாச்சார அடிப்படையில் பிரதிநிதித்துவம் கிடைக்கணும்னு சொல்லி சட்டத்தை ஏற்றுறாரு. அனைவரும் எங்கெங்கெல்லாம் பாதிக்கப்படுறாங்களோ அவங்க இந்த சட்டத்தை பயன்படுத்தி மேலே வரணும் அப்படின்னு. இப்போ நீங்கள் அவரை வந்து இந்திய தேசியத்திற்காக பணியாற்றுறன்னு சொல்லுவீங்களா? இல்லை வந்து இன்றைக்கி திராவிட கழகங்கள் அம்பேத்கரை வச்சுக்கிறதுனால திராவிடத்திற்கான தலைவர்னு அவரை சொல்லுவீங்களா? இல்லை தமிழ் தேசியத்தில் இருக்கக்கூடியவர்களுமே அம்பேத்கருடைய சட்டத்தை மதிச்சு தான் நடக்குது, அப்போ தமிழ் தேசியத்திற்கான தலைவர்னு நீங்கள் சொல்லுவீங்களா? இல்லை கம்யூனிஸ்டுக்காரங்க மதிப்பாங்க, கம்யூனிஸ்டுக்கான தலைவர்னு சொல்லுவீங்களா? இல்லை சென்டரிசமில் இருக்கவங்களும் வந்து அம்பேத்கரை மதிப்பாங்க, அந்த சட்டத்தின் படி தான் இயங்குறாங்க, அதனால அவர் சென்டரிசம்னு சொல்லுவீங்களா? அப்போ அம்பேத்கர் அனைவருக்குமான தலைவர் தானே. அம்பேத்கர் இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து மக்களுக்குமான தலைவர் தானே. மொழி கிடையாது, இனம் கிடையாது, பொருளாதாரம் கிடையாது, எந்த விதமான பாகுபாடும் கிடையாது, பாலின பாகுபாடு கிடையாது, சாதிய பிரிவினை கிடையாது, எல்லாருக்குமான தலைவர் தானே அம்பேத்கர். அப்படி தானே பார்க்கணும், அதுதானே சரி. லெவல் நீங்கள் அம்பேத்கரோட இவ்வளோ விளக்கம் கொடுக்குறீங்க. அண்ணா எம்ஜிஆர் அவர்கள் அடுத்து ஜெயலலிதா படத்தையும் மேலே ஏற்றிடுவாங்க, ஜெயலலிதா படத்தையும் பயன்படுத்த போகிறீங்க அப்படின்றாங்க. நான் என்ன சொல்கிறேன், அதே ஜெயலலிதா கிட்ட போய் நீங்கள் கூட்டணி வச்சு இலை மலர்ந்தால் ஈழம் மலரும் போய் நிற்கலையா? அதே பாஜக நீங்கள் ஓட்டு கேட்கலையா? இல்லை, அதுதான் அடுத்தடுத்து அது நடக்க போகுதா? அவங்களோட கேள்விகளோட அதுதான் சொல்கிறேன், அந்த திரிபுவாதம்ன்றது இங்கே தான் இருக்குது. ஓகே, என்னன்னா எங்களுடைய கொள்கை தலைவர் நாங்கள் 5 பேரை சொல்கிறோம். அண்ணல் அம்பேத்கர் அவர்களை சொல்கிறோம், தந்தை பெரியாரை சொல்கிறோம், காமராஜரை சொல்கிறோம், அஞ்சலி அம்மாவை சொல்கிறோம், வீரமங்கை வேலுநாச்சியாரை எங்களுக்கு கொள்கை தலைவர்னு சொல்கிறோம். சரி, இவர்களை ஏன் கொள்கை தலைவராக வச்சிருக்கோன்றதை மாநாட்டில் நாங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். எம்ஜிஆர் எங்கேருந்து வந்தார் அப்படின்னு அதுதான் நம்ம மிக தெளிவாக தலைவர்னு சொல்கிறார். எம்ஜிஆருடைய அண்ணாவினுடைய அரசியல் அணுகுமுறையே நாங்கள் என்ன அணுகுமுறை அப்படின்னா, 1967 தேர்தலில் அண்ணா வந்து ஒரு புரட்சி ஏற்படுத்துறாரு. அன்றைக்கு இந்தியா முழுவதும் மிகப்பெரிய சக்தியாக இருக்கக்கூடியது ஆளக்கூடிய இந்தியாவில் ஒரு கட்சி தான் ஆண்டுகிட்டு இருந்தது, காங்கிரஸ் மட்டும் தான் ஆண்டுகிட்டு இருந்துச்சு. அப்போது ஒரு பண்ணையார் மணலில் இருக்கக்கூடிய அன்றைய காலகட்டத்தில் ஒரு பண்ணையார் மணலில் இருந்தக்கூடிய காங்கிரஸ் கட்சியை ஒரு ஜனநாயக சக்தியாக வீழ்த்தணும். இன்னொன்று வந்து மொழி திணிப்பு ஏற்படுது, மாநிலங்களுடைய உரிமை பறிக்கப்படுது, சுயாட்சி பாதிக்கப்படுது. அப்போ இதற்கு வந்து எதிராக ஒரு மக்கள் சக்தியை நாங்கள் திரட்டி ஜெயிக்கணும்னு அண்ணா வந்து அன்றைக்கு அந்த ஒரு அரசியல் முன்னெடுப்பு எடுக்கிறாரு. அது ஒரு அரசியல் அணுகுமுறை. சரி, அதே திமுக ஊழல்வாத திமுகவா திரு கருணாநிதி அவர்களிடம் சென்ற பிறகு ஊழல்வாதமாக மாறி இருக்கிறது. அந்த ஊழலுக்கு எதிராக ஒரு தேர்தலை நடத்தணும்னு ஒரு அணுகுமுறையை எம்ஜிஆர் அவர்கள் முன்னெடுக்கிறார். இன்றைக்கு ஒரு சேர மாநிலங்களுடைய உரிமையை பறிக்கக்கூடிய வகையில் ஒன்றிய அரசும் ஊழல்வாத அரசாக இன்ற மாநில அரசும் இருக்குது. அப்போ இன்னைக்கு அதே சினாரியோ திரும்ப வந்திருக்கு. 67 இருக்கக்கூடிய ஒன்றிய அரசு என்ன சினாரியோவில் இருந்துச்சோ, 77 இருக்கக்கூடிய திமுக என்ன சினாரியோவில் இருந்துச்சோ, இன்றைக்கு 2026 ரெண்டும் ஒரு சேர வந்து இன்னைக்கு ஆட்சி அதிகாரத்தில் இருக்கு. அப்போ இவங்க 2 பேரோட அரசியல் அணுகுமுறையை நம்ம பயன்படுத்துறோம். எங்களுடைய கொள்கை எதிரி பாஜகவை வீழ்த்துவதற்கும் அரசியல் எதிரி திமுக வீழ்த்துவதற்கும் இந்த அரசியல் அணுகுமுறையை நாங்கள் எடுத்துக்கிறோம் அப்படின்னு அவங்களுடைய புகைப்படத்தை நாங்கள் பயன்படுத்துறோம். உனக்கு என்ன பிரச்சனை? இப்போ நான் கொள்கை தலைவர், இவன் உடனே என்ன சொல்றாங்க, அவங்களையும் கொள்கை தலைவராக சேர்த்துருவாங்க அப்படிங்கிறாங்க. இது என்ன, இது எனக்கு புரியலையே. இப்போ நீங்கள் பாரதியாரை பற்றி நீங்கள் பேசுகிறீங்க, அப்போ பாரதியார் வந்து தமிழ் தேசத்துக்கான தலைவர்னா அவர் இந்திய தேசத்துக்கான தலைவர் கிடையாதா? அவர் அனைவருக்குமான பாடல்களை பாடலையா? இந்திய தேசத்திற்கான கருத்துக்களை அவர் வெளிப்படுத்தலையா? அப்போ நீங்கள் எப்படி வந்து தமிழ் தேச தலைவராக மட்டும்தான் அவர் தமிழ் தேசத்துக்குரிய ஒரு தலைவராக ஒரு விடுதலை போராளியாக தான் நீங்கள் பார்ப்பீங்களா? அணுகுமுறையை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்றத இப்படி கட்டமைக்கிறதே ஒரு தப்பான ஒரு பார்வையாக தான். அந்த அணுகுமுறையை நம்ம எதற்காக எடுக்கிறோம், நம்ம எல்லா இடங்களையும் சொல்கிறோம். இதற்கு பதில் இருக்காது, இதற்கு பேச மாட்டாங்க. ஆனால் இவங்க எம்ஜிஆரை வச்சுட்டாங்க, அடுத்து அண்ணாவை வச்சுட்டாங்க, அடுத்து இவங்களை வச்சுருவாங்க.
நாங்கள் அணுகுமுறையை எடுக்கிறோன்றத தெளிவாக சொன்னதுக்கு பிறகு இப்போ நீங்கள் ஒவ்வொருத்தராக சேர்த்துக்கிட்டு இருக்கீங்களே, எப்படி அது இப்போ இந்த விமர்சனத்தை வைக்கக்கூடியவங்க ஒவ்வொருத்தராக தலைவராக சேர்த்துக்கிட்டு இருக்கிறாங்களே, நீங்கள் எதற்காக சேர்க்குறீங்க? புரியுது. அப்போ நீங்கள் எதற்காக அந்த தலைவர்களை வந்து நீங்கள் இது பண்ணுறீங்க? அப்போ அவர்களுடைய அணுகுமுறை இல்லை அவருடைய கருத்தியலை வந்து உங்கள் கட்சிக்கு வந்து நீங்கள் ஏற்றுக்கிறதுனால தானே அதை பண்ணுறீங்க. அதனாலேயே வந்து உங்களுடைய கட்சியினுடைய தலைவர்கள் அவங்கள ஆயிடுவாங்களா? உங்கள் கட்சியினுடைய தலைவர் நீங்கள் யாருன்னு சொல்லியிருக்கீங்களா? அவங்க தானே உங்கள் கட்சி தலைவர். அப்போ ஒரு கட்சி யாரை தலைவர்னு சொல்லுதோ, யாரை கொள்கை தலைவர்னு சொல்லுதோ, அது கட்சி வந்து டிக்ளேர் பண்ணிடுச்சு. எங்களுடைய அணுகுமுறைக்காக நாங்கள் நல்ல விஷயத்தை எடுத்துக்கிறோம், அல்லது தவிர்த்துறோம். உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்குது? இறுதியாக இதோட முடிச்சுக்கணும்னு நினைக்கிறேன். இந்த பராசக்தி ஜனநாயகன் சினிமா சார்ந்த கேள்வின்னு பார்க்காம தொண்டர்களும் ரசிகர்களும் இதுக்கான ஒரு விளக்க பதிலாக இருக்கணும்னு நான் விரும்புகிறேன். சிவகார்த்தினுக்கு எதிராக நம்ம சமூக வலைத்தளங்களில் பயணிக்கிறோமா? அதாவது சிலர் திரிக்க ஆரம்பிக்கிறாங்களா, இல்லை உண்மையாலுமே விஜய் ரசிகர்களும் தொண்டர்களும் அவர் மேலே ஒரு கோவத்தில் இருக்காங்க? எங்கள் தலைவர் தாங்க அவருக்கு துப்பாக்கியே கொடுத்ததே. அவரே அவரே பல இடங்கள்ல சொல்லிட்டாருங்க. அண்ணன் தான் என் கையில் துப்பாக்கி ஒப்படைச்சிட்டாருன்னு அவர் தாங்க மேடைக்கு மேடை பேசியிருக்காரு. தலைவராது ஒரு தடவை துப்பாக்கி கொடுத்துட்டு போயிட்டாரு. எல்லா மேடைகள்லையும் திரு சிவகார்த்திகேயன் அதை மென்ஷன் பண்ணுறாரு, அதற்கான நன்றியை தெரிவிக்கிறாரு. அப்படி இருக்கும்போது எங்களுக்கு என்ன பிரச்சனை? நாங்கள் எங்களுடைய கடைசி படம் சினிமா, இந்த ஜனநாயகன்றது எங்களுடைய கடைசி திரைப்படம், எங்கள் தலைவரோட கடைசி திரைப்படம். இன்னொன்று, இந்த ஜனநாயகன் வந்து ஒரு திரைப்படம் மட்டும் கிடையாது. நீங்கள் பராசக்தி ஒரு திரைப்படமாக இருக்கலாம், ஜனநாயகன் வந்து ஒரு திரைப்படம் மட்டும் கிடையாது. ஏன் அப்படின்னா, இந்த திரைப்படம் வந்து கிட்டத்தட்ட ஒரு 100 பொதுக்கூட்டங்களுக்கு சமம், ஒரு 50 மாநாட்டுக்கு சமம். அது மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கக்கூடிய அந்த அரசியல் கருத்து, மக்கள் எந்த மாதிரியான ஒரு டேக்அவே எடுத்துகிட்டு வரப்போகிறாங்க, அது அந்த தேர்தலில் எப்படி பிரதிபலிக்க போகுதுன்றது படம் வந்ததுக்கப்புறம் நீங்கள் பார்ப்பீங்க. இல்லை இதுதான் ஒரு நம்பிக்கை கொடுக்கும் அப்படின்றத ஹெச் வினோத் சொல்கிறத இதோட கனெக்ட் பண்ணிக்கிறேன். ஏன் அப்படி? அது வந்து ஒரு பிரச்சார படமாவோ இல்லை வந்து கேப்டன் அவர்கள் வந்து படத்தில் வந்து இந்த ஐயா எம்ஜிஆர் அவர்கள் வந்து படத்தில் நடிக்கலையே, பாடல்கள் வச்சிருக்கான். எம்ஜிஆர் அவர்களும் பாடல்கள் வச்சிருப்பாங்க, கேப்டன் அவர்களும் அவரோட சின்னத்தையும் கொடியும் இந்த மாதிரி வச்சு அந்த மாதிரியான இது வந்து கட்சியினுடைய நம்பிக்கை அப்படிங்கிறத தாண்டி 26 தேர்தலில் வந்து மக்கள் வந்து எப்படி திங்க் பண்ணணும். இது வரைக்கும் வந்து மக்கள் எதை திங்க் பண்ணாமல் விட்டுருக்காங்க, எப்படி திங்க் பண்ணணும், அந்த திங்க் பண்ணாங்கன்னா அந்த ஆட்சி மாற்றம் அரசியல் மாற்றம் எப்படி நிகழப்போகுதுன்றதுக்கு ஒரு கருவியாக இருக்கக்கூடிய படமாக ஜனநாயகன். அதுதான் நம்ம நோக்கிறோம். இது வந்து நம்ம ஒரு கிட்டத்தட்ட இந்த ஜனநாயகன் படம் ஒரு பிரச்சாரத்தை செய்யும், 2026 தேர்தலுக்கான ஒரு பிரச்சாரத்தை செய்யும் அப்படின்றது தான் நாங்கள் பார்க்குறோம். இன்னொன்று, எங்களுக்கு வந்து சினிமா சண்டை போகிறதுக்குலாம் நேரமும் கிடையாது. அதெல்லாம் நாங்கள் விட்டு பல நாள் ஆயிடுச்சு. நாங்கள் வந்து இன்றைக்கு அரசியல் பணியில் இருக்கிறோம், மக்கள் பணியில் இருக்கிறோம். எங்களுடைய தோழர்கள், இணையதள தோழர்கள் ரொம்ப தெளிவாக இருக்கிறாங்க. இன்றைக்கு எங்கள் இணையதள தோழர்கள் எடுத்து பாருங்க, அந்த விர்ச்சுவல் வாரியர்ஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா ஆச்சரியமாக இருக்கும். 2 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம மக்கள் இயக்கமாக இருக்கும் நம்ம பேசியிருக்கோம். அப்போ நம்ம வந்து ஆடியோ லான்ச்சை பற்றி நம்ம பேசியிருக்கோம், ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? ஆடியோ லான்ச்சில் இருக்கக்கூடிய வந்து பல்வேறு கதைகளை பற்றியும் இல்லை வந்து மற்ற நடிகர்கள் பேசுனதை பற்றிலாம் நம்ம விமர்சனம் பண்ணி நம்ம பேசியிருக்கோம் இதே இடத்துல. ஆனால் இன்றைக்கு அதே விர்ச்சுவல் வாரியர்ஸ் போய் பாருங்கள், செவிலியர்களுக்கு ஏன் போராட்டம் பண்ணிட்டு இருக்கிறாங்க, ஏன் அரசாங்கம் செய்ய மாட்டேங்குது, ஆசிரியர்கள் போராட்டத்துக்கு ஏன் அரசாங்கம் கண்டுக்க மாட்டேது, தூய்மை பணியாளர்கள் பிரச்சனைக்கு ஏன் அரசாங்கம் கண்டுக்க மாட்டேதுன்னு சொல்லிட்டு ஹிஸ்ட்ரியோட டேட்டாவோட அதை விட்டுட்டு எஸ்கேக்கு எதிராக கருத்துக்கள் எழுதுறதே அவங்க தான் அப்படின்றப்ப இவங்க எதிரியா எஸ்கே இப்போ என்னன்னா தேர்தல் நெருக்கத்தில் அரசியல் பேச வைக்காம சினிமா பேச வச்சிருந்தோம் அப்படின்ற ஒரு நரேட்டிவை வந்து எடுத்துட்டு போறோம். நீங்க தெளிவா இருக்கீங்க, நாங்க அவங்களோட தெளிவா இருக்கிறதால தான் போட்டு பொழந்துட்டு இருக்கிறோம். ஓகே, அது அப்ப எஸ்கேக்கு எதிரானவங்க இல்லை, ஏன்னா நாங்க யாருக்குமே எதிரானவங்க கிடையாது. இன்றைக்கு எங்க தலைவர் சினிமா விட்டு வெளில வந்துட்டாரு. அவர் சொல்லிட்டாரு, இதுக்கப்புறம் 30 ஆண்டு காலம் மக்களோட தான் பயணிக்க போகிறேன், அரசியல் தான் இருக்க போகிறேன்னு சொல்லிட்டாரு. அதற்கு பிறகு இந்த சினிமாவில் யாருக்கு திறமை இருக்கிறதோ, யாருக்கு மக்கள் செல்வாக்கு இருக்கிறதோ, யார் மக்களை ரசிக்கிறாங்களோ அவங்க கொண்டு போய் அவங்கள வந்து உயர இடத்துல உட்கார வைக்க போகிறாங்க. இதில் எங்களுடைய ரோல் என்ன இருக்குது? நாங்கள் ஏன் அவங்கள பார்க்க போகிறோம்? எங்களை பொறுத்த வரைக்கும் இந்த திமுக ஆட்சியை வீட்டுக்கு அனுப்பணும், பண்ணையார் ஆட்சியை வீட்டுக்கு அனுப்பணும். இன்னொன்று, எம்ஜிஆர் இருக்கும்போது 10 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த பண்ணையார் ஆட்சியை வந்து ஒரு முடிவு கட்டி வச்சிருக்காரு. நாங்கள் பர்மனெண்ட்டாக முடிவு கட்டணும்னு ஒரு முடிவில் இருக்கோம்.